ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம மெஷர் ஆங்கிள்ஸ்லேருந்து சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் போட போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். 2 இயர்ஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். மெஷர் த ஆங்கிள் இன் டிகிரிஸ். ஸோ ஜென்ரலா ஒரு ப்ரொட்ராக்டர் கொடுத்து அது ஆங்கிள் என்ன, அது ஆங்கிள் என்னன்னு காமிக்கும். அந்த ஆங்கிள் நீங்க மெஷர் பண்ணா போதும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் இது வந்து இந்த ஆரோ வந்து 25 கரெக்டா 20க்கு 30க்கு நடுவில் இருக்கு. ஸோ 25 டிகிரியை டார்கெட் பண்ணி ஒரு ஆரோ ஷூட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 150 தாண்டி போகுது. ஸோ இது 150 டிகிரிஸ் தாண்டி ஒரு ஆரோ ஷூட் பண்ணும். ஜென்ரலா ஒரு ப்ரொட்ராக்டர்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா லைக் பேஸா ஒரு ஹாரிசான்டல் ரே விச் அலைன்ஸ் 0 டிகிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ரே வந்து எந்த ஆங்கிள் போதோ அந்த ஆங்கிள் கிடைச்சிடும். சப்போஸ் 60 டிகிரிஸ்னா ஆங்கிள் 60 சொல்லிடலாம். ஸோ பேசிக்கா ஒரு 0 டிகிரி ரே வரையணும். அப்படிதான் நம்ம மெஷர்மெண்ட் கத்திருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இனிஷியல் ரே 25 இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 25ல இருந்து நம்ம எவ்வளோ டேர்ன் பண்றோம், 150 வருது. ஸோ ஹவு மச் டேர்ன் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் 25 டு கெட் 150 அப்படின்னு கேட்கலாம். ஸோ 25 டிகிரிஸ் பிளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டேர்ன் gives you 150. இந்த அமௌண்ட் ஆஃப் டேர்னை தான் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் மார்க் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் டேர்ன் which is nothing but the angle which we require. அவ்வளவுதான் அமௌண்ட் ஆஃப் டேர்ன். ஸோ 25 பிளஸ் சம்திங் ஈக்குவல் டு 150. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன பண்ணணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடலாம், இல்லைனா ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணி கூட போடலாம் நீங்க. ஸோ வேற இடத்துல எழுதுனா ஸோ 25 பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ 150 டிகிரிஸ். இதுவும் டிகிரிஸ், இதுவும் டிகிரிஸ். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கும் டிகிரிஸ்ல தான் இருக்கும். சம் டிகிரிஸ். ஸோ 25 இங்கேயும் -25 கொடுங்க, இங்கேயும் -25 ஆட் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலா ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியாட்டி கூட என் சேனல்ல பழைய வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என் சேனலை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கு. ஸோ இந்த ரெண்டும் அடிச்சிடும். 25 பிளஸ் -25 அடிச்சிடும். 150 minus 25 is nothing but 125. ஸோ கொஸ்டின் மார்க் இஸ் nothing but 122. ஸோ 25ல இருந்து 25 டிகிரிஸ்ல இருந்து நீங்க 125 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா யூ வில் கெட் 150 டிகிரிஸ். ஸோ இந்த பெரிய ஆங்கிள் வந்து 125. ஸோ இந்த பெரிய ஆங்கிள் 125. ஸோ இங்க இருந்து இப்படி திருப்பினீங்கன்னா 125 கிடைக்கும். ஸோ மெஷர் த ஆங்கிள் இன் டிகிரிஸ்னா ஆன்சர் வந்து 125 டிகிரிஸ். 125 டிகிரிஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். மெஷர் த ஆங்கிள் இன் டிகிரிஸ். இதுல பிரச்சனையே இல்லை. கரெக்டா 0ல அலைன் ஆகி ஒரு ஏரோ நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் அப்படியே டேரக்டா இந்த ரே பார்த்தா கண்டுபிடிச்சிடும். ஸோ இது 60 டிகிரிஸை பாயிண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 60 டிகிரிஸ். இது நம்ம ஜென்ரலா பாக்குறது தான். ஸோ ஆன்சர் 60 டிகிரிஸ். மெஷர் த ஆங்கிள் டிகிரிஸ் கேட்டா 60 டிகிரிஸ் அவ்வளவுதான். ஸோ since we have a horizontal ray which aligns with 0 degrees, we have a no problem. Horizontal ray which aligns with which aligns with 0 degrees, we have no problem. அதான் அது எழுதல. ஸோ பேசிக்கா நான் எழுதிட்டேன். அடுத்த கொஸ்டின் தான். which measures show correct way to measure an angle with the protractor. ஓகே, இப்போ ஜென்ரலா நீங்க என்ன யோசிக்கணும்னா வெர்டெக்ஸ் வந்து இப்போ 2 ரே இருக்கு, அதோட வெர்டெக்ஸ் வந்து ஷுட் பி பிரசன்ட் அட் த சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர். அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதான் பேசிக் ரூலே. அந்த ரூலை மீறிச்சுன்னா அது கரெக்டான வே கிடையாது. ஸோ வெர்டெக்ஸ் ஷுட் பி பிரசன்ட் அட் த சென்டர் ஆஃப் ப்ரொட்ராக்டர். வெர்டெக்ஸ்னா இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 ரேஸ்ன்னு அர்த்தம். ஸோ சென்டர் ஆஃப் ப்ரொட்ராக்டர், வெர்டெக்ஸ் ஷுட் பி பிரசன்ட் அட் சென்டர் ஆஃப் ப்ரொட்ராக்டர். அவ்வளவுதான். வெர்டெக்ஸ்ன்றது நத்திங் பட் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 ரேஸ். இப்போ 2 ரே இருக்கு, இதான் வெர்டெக்ஸ்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வெர்டெக்ஸ். அவ்வளவுதான். நான் வரைஞ்சே காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ எந்த டயக்ராம் தப்புன்னு முதல்ல பார்த்துடலாமா? இந்த டயக்ராம் தப்பு. ஏன்னா சென்டர் இங்க இருக்கு, ஆனா இங்க வரைஞ்சிருக்காங்க, இங்க கொடுத்துருக்கான். ஸோ இது தப்பு. இங்கேயும் கரெக்ட், சென்டர் கரெக்டா அலைன் இருக்கு. ஸோ சென்டர் இங்க இருக்கு, வெர்டெக்ஸும் இங்க இருக்கு. இங்கேயும் சென்டர் கரெக்டா இருக்கு, வெர்டெக்ஸும் கரெக்டா அலைன் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ பிஎன்சி கரெக்ட், ஏ தப்பு. பிஎன்சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏ தப்பு, அதை கொடுத்துட்டேன். அடுத்த கொஸ்டின், மெஷர் த ஆங்கிள் இன் டிகிரிஸ். இதுவும் அதே மாதிரி தான், பழைய கொஸ்டின் மாதிரி தான். இது 10 நோக்கி ஒரு ரே வரைஞ்சிருக்கும், 10 டிகிரிஸ் நோக்கி. இது வந்து 170க்கும் 180க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 175 நினைக்கிறேன், 175 டிகிரிஸ். ஸோ 10 to 175 எவ்வளவு டர்ன் தேவைப்படுது உங்களுக்கு? 10 டிகிரிஸ் நீங்க 175 ஆக்கணும்னா யூ நீட், இப்போ இது இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஃபைனல் மைனஸ் இனிஷியலே போட்டுரும். ஃபைனலா நம்ம யாரோ வந்து 175 நோக்கி ஒரு இது கொடுக்குறான். அதாவது இப்போ லெட்ஸே இப்படி ஒரு ஆரோ இருக்கு நம்மகிட்ட. முதல்ல இனிஷியலா ஒரு ஆரோ இப்படி இருக்கு. we are turning it by this much. அதாவது 10 டிகிரி ஆரோவை
நீங்க இவ்வளவு திருப்புறீங்க. ஓகே, அந்த திருப்பம் தான் எவ்வளோன்னு கேட்கறான். திருப்பத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இதை அழிச்சிடறேன். ஓகே, இது போதும் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் அழிச்சிடறேன். ஸோ 10 டிகிரிஸ் பிளஸ் சம்திங்னு கொடுக்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் சே அழிச்சிடறேன் இதை. 10 டிகிரிஸ் இங்கே எழுதிக்கிறேன். திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக்கிறேன். ஸோ 10 அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 10 டிகிரிஸ் பிளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டர்ன் ஷுட் கிவ் யூ 175 டிகிரிஸ். ஸோ இந்த சம் அமௌண்ட் என்னன்னு கேட்குறான். ஸோ இங்கேயும் -10 ஆட் பண்ணுங்க, இங்கே -10 ஆட் பண்ணுங்க, -10 டிகிரிஸ் ஆட் பண்ணுங்க போத் சைட்ஸ். ஸோ இது அடிச்சிடும். 175 - 10 இஸ் நத்திங் பட் 165 டிகிரிஸ். ஸோ ஓவரால் ஆன்சர் 165. ஸோ இந்த டர்ன் வந்து 165. ஸோ த அமௌண்ட் ஆஃப் டர்ன் ரெக்வயர்ட் டு டர்ன் 10 டிகிரிஸ் டு 175 டிகிரிஸ் இஸ் நத்திங் பட் 165 டிகிரிஸ். ஸோ இந்த டர்ன் வந்து 165. 10 டிகிரிஸை நீங்கள் 175 ஆக்கணும்னா யூ நீட் டு டர்ன் இட் பை 165 டிகிரிஸ். ஸோ இதுக்கு வேணா ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏபின்னு வச்சுக்கலாம். ஏபி, ரே ஏபி டு பி டர்ன்ட் by 165 degrees to get ray AC அப்படி வச்சுக்கோ. to get ray AC அவ்வளோ பேசிக் ஐடியா தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, எஸ்டிமேட் ஆங்கிள்ஸ் வந்தது. ஸோ இது அடுத்த எக்ஸைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம் மெஷர் ஆங்கிள்ஸ்ல. அடுத்த வீடியோவில் நம்ம எஸ்டிமேட் ஆங்கிள்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.